வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ரியா சக்கரவர்த்தியை மருத்துவ பரிசோதனைக்காக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அழைத்துச் சென்றனர். பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் கடந்த ஜூன் மாதம் மும்பையில் உள்ள தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வந்தனர். பாலிவுட் வாரிசு நடிகர்களின் அழுத்தமும் காரணம் என பாலிவுட் பிரபலங்கள் குற்றம் சாட்டினர். இந்த வழக்கில் சுஷாந்தின் காதலி ரியா சக்கரவர்த்தி மீது சுஷாந்தின் தந்தை வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆகியவை தனித்தனியே வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றன. சுஷாந்த் சிங் மரணத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையாளர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து நடிகை ரியாவின் சகோதரர் ஷவ்விக், சுஷாந்தின் முன்னாள் மேலாளர் சாமுவேல் மிராண்டா, வீட்டு பணியாளர் தீபேஷ் சாவந்த் உள்ளிட்டோரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடிகை ரியா சக்கரவர்த்தியிடம் நேற்று முன்தினம் தொடங்கி 3 நாட்களாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். 3வது நாள் விசாரணை முடிவடைந்த நிலையில் நடிகை ரியா சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடிகை ரியா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக நடிகை ரியா சக்கரவர்த்தியை போலீசார் அழைத்துச் சென்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட உள்ளார். போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக தன்னிடம் போலீசார் சோதனை நடத்தலாம் என்றும் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் நடிகை கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். நடிகர் சுஷாந்த் சிங் மரணத்திற்கு பாலிவுட்டின் வாரிசு நடிகர்களின் அழுத்தமே காரணம் என நடிகை கங்கனா ரணாவத் குற்றம் சாட்டினார். பாலிவுட்டில் உள்ள முதன்மை தயாரிப்பாளர்கள் சிலர் வாரிசு நடிகர்களை போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி வைத்திருப்பதாகவும் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கங்கனா கருத்து தெரிவித்திருந்தார். இதனையடுத்து நடிகை கங்கனா ரணாவத் போதைப் பொருட்களை பயன்படுத்தினாரா என்பது குறித்து போலீசார் ஆய்வு செய்ய வேண்டும் என மகாராஷ்டிர மாநில உள்துறை அமைச்சர் திரு அனில் தேஷ்முக் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள கங்கனா, போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக சோதனைக்கு தான் தயாராக இருப்பதாகவும் தனது இரத்த மாதிரியை பரிசோதனை செய்யலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு போதைப் பொருள் விற்பனை கும்பலுடன் தொடர்பிருப்பதை நிரூபித்தால் மும்பையை விட்டு செல்ல தயார் என்றும் கங்கனா தெரிவித்துள்ளார். அரியர் தேர்வை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் 2 வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசு யுஜிசி மற்றும் ஏஐசிடிஇக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்லூரி இறுதி செமஸ்டர் எழுதும் மாணவர்களை தவிர்த்து பிற மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்றும் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கும் இது பொருந்தும் எனவும் தமிழக அரசு அறிவித்தது. இதனால் அரியர் வைத்திருந்த மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்த நிலையில் தமிழக அரசின் முடிவுக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு பாலகுருசாமி, வழக்கறிஞர் திரு ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். அரியர் தேர்வுகளை ரத்து செய்ய பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் தமிழக அரசுக்கு இல்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரியர் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்ததாக அறிவித்தால் பல்கலைக்கழகத்தின் கல்வித்தரம் பாதிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்போது பேரிடர் மேலாண்மை சட்ட விதிகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. யுஜிசி விதிகளுக்கு முரணாக இல்லாத பட்சத்தில் தமிழக அரசு முடிவெடுக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசு, யுஜிசி மற்றும் ஏஐசிடிஇ ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஐஓசி நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பணிகளை விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர். அரசு நிர்ணயித்துள்ள 1 ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் தொகையை முழுமையாக கொடுத்துவிட்டு குழாய் பதிக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். அவங்க பெரிய பெரிய வண்டிகளை எடுத்துகிட்டு நிலத்தை தோண்டி மேல் மண் கீழ் மண் சொல்லிட்டு மாற்றி போட்டு போயிடுறாங்க. அதில் விதைகள் போட்டாலும் மலிப்பு திறன் வராது. அது வரத்துக்கு 5-6 வருஷம் ஆகும். இப்போ அதுக்கு நாங்கள் இழப்பீடு கேட்டு போராட சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, சந்தை மதிப்போட மிக குறைந்த விலையை போட்டு அவங்க கொடுக்கறதுனால எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இது அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டு வருகிறோம். என்னுடைய நிலத்தின் வழியாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பைப் பதிக்கிறாங்க. அதுக்கு உண்டான தொகையை ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. கம்மியாக குறைச்சலான ரேட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்காக இப்போ இருக்கிற வேலையை தடைப்பட்டு வச்சுருக்கோம். இந்த லைன் போகிறதுனால
எந்த பயிருமே வராது, ஈட்டாகும். ஈட்டில் வந்து எந்த பயிருமே வராது, வீடும் கட்டக்கூடாது, அது கிணறு எடுத்தாலும் வந்து வெடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் பாதிக்குது எங்களுக்கு விவசாயம். பயிர் காப்பீட்டிற்கான இழப்பீடு தொகையை முறையாக வழங்காத வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர், தஞ்சை, நாகை ஆகிய காவிரி டெல்டா மாவட்டங்களில் மொத்தமுள்ள 1950 வருவாய் கிராமங்களிலும் மகசூல் குறைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் 1034 கிராமங்களுக்கு மட்டும் தன் விருப்பத்திற்கு ஏற்ப இழப்பீடு நிர்ணயம் செய்து தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனம் மிகப்பெரிய ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 573 வருவாய் கிராமங்களில் 357 வருவாய் கிராமங்களுக்கு மட்டும் பயிர் பாதிப்பிற்கான இழப்பீடு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் திரு PR பாண்டியன் தலைமையில் திரளான விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று காவிரி டெல்டா மாவட்டங்களில் விடுபட்ட 916 வருவாய் கிராமங்களுக்கு 2019, 2020 ஆண்டு காப்பீட்டிற்கான இழப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் நாகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் பாதிப்புக்குள்ளான 507 வருவாய் கிராமங்களில் இதுவரை 147 கிராமங்களுக்கு மட்டுமே பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள விவசாயிகள் மீதமுள்ள கிராமங்களுக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 147 கிராமங்களுக்கு மட்டுமே காப்பீட்டுத் தொகை வழங்கியிருக்கின்றது. இழப்பீடு பெற்ற இழப்பீடு என்பது 68 கோடியே 70 லட்சம் ரூபா தான் கொடுத்துருக்கு. நாங்கள் 300 கோடிக்கு மேலே நாங்கள் பிரிமியத்தை செலுத்தியிருக்கின்ற சூழ்நிலையில் மத்திய மாநில அரசுடைய பங்களிப்பு இருந்தும் கூட இந்த நிறுவனம் தன்னுடைய அலுவலர்களை வைத்து எடுத்த கணக்கெடுப்பின் காரணமாக ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் இந்த கொரோனா டயத்தில் மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அந்த காப்பீட்டு நிறுவனம் எங்களை வஞ்சிக்கின்ற செயலில் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிற ஒரு தனிப்பட்ட நிறுவனம் செயல்பட்டிருக்கு என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது முதலமைச்சருடைய கவனத்தில் எடுத்துட்டு போயிருக்கோம். அவர் கேட்டு எங்களுக்கு வாங்கி தரதா ஒரு உறுதிமொழியும் இந்த நாகை மாவட்டத்துக்கு வந்தபோது அளித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தினுடைய வடிவம் முதலமைச்சருடைய காதுகளுக்கு எட்டி ஒட்டுமொத்தமாக அந்த காப்பீட்டு நிறுவனத்தை ஒன்று புறக்கணிக்கணும். இல்லைன்னு சொன்னா இழப்பீட்டோடு கிடைக்கக்கூடிய அந்த பங்கு தொகையோடு கிடைக்கக்கூடிய அந்த தொகையை எங்களுக்கு பெற்றுத்தரணும். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதான சாலை இது அதாவது சோழவந்தானுடைய இதே பகுதி, சோழவந்தான் தொகுதியினுடைய இதே பகுதி. இன்னொன்று மதுரை மாவட்டத்தினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கிற சோழவந்தான். இந்த விவசாய பகுதிக்கு போகிறவங்க வரவங்க, விவசாய கூலிகள், 100 நாள் வேலைக்கு போகிறவங்க எத்தனையோ இது கம்மாயி எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. PRC டிப்போ, வாடிப்பட்டி தாலுகா ஆஃபீஸு எல்லா இதுக்கு போகணும்னா இந்த சாலையை கடந்து தான் நாங்கள் போகணும். கிட்டத்தட்ட கேட்டு அடைச்சா ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம்னாலும் குறைஞ்சபட்சம் நிற்போம். இந்த மாதிரி இடத்துல நிற்கும் போது நைட்டில் பெண்கள் வரும்போது, தனியாக வரும்போது அவங்களால தனிச்சு போக முடியாது. ஏன்னா பாலத்துக்கள் சமூக விரோதிகள் டாஸ்மார்க் கடந்த பக்கம் இருக்கனால வாங்கிட்டு வந்து அங்கே அவங்க சாப்பிட்டுட்டு போதையில் இருக்கும்போது போகும்போது செயின் எடுத்துகிட்டு போயிடறாங்க. 45 கோடியை அந்தரத்தில் இப்படி தொங்க விட்டு தலைமுள்ள வாழுமுள்ள முண்டமாக நிற்கிது. இதுக்கு எதுக்கு இந்த பாலம்? வர்த்தக சங்கம் எல்லாத்திட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம். ஒரு மாபெரும் பெரிய கடையடைப்பு போராட்டம், கவன ஈர்ப்பு தீர்மானமாக நாங்கள் பண்ணி பெரிய லெவலில் நாங்கள் இதை பண்ண போகிறோம். கிஷான் திட்டத்தில் 110 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக வேளாண் துறையின் முதன்மை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 32 crore rupees. Further money is also being collected. Include view next 1 to 1.5 months குள்ளே full money வாங்கதாக நாங்கள் இது பண்ணுறோம். காரணம் இதில் யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரியோட நேம், ஆதார் நம்பர், பெனிஃபிஷரியோட பேங்க் அக்கவுண்ட் கூட அரசும் கிட்டே இருக்கின்றது. 32 crore rupees கலெக்டட் இருக்கு. ஆனால் 110 crore rupees வரை இருக்கலாம். அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம், கொஞ்சம் 10 கோடி மேலே கூட இருக்கலாம். நாங்கள் டீட்டெயில்ஸ் வெப்சைட் வழியாக நாங்கள் அசர்டைன் பண்ணிட்டு இருக்கோம்.
கொரோனா ஆபத்தை மிஞ்சும் அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதிகளில் குழிகள் தோண்டப்பட்டு புழுதி பறக்கும் சாலைகளாக மாறியுள்ளது. மாநகராட்சியை கண்டித்தும் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மனித பாதுகாப்பு கழக அமைப்பு சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இங்கு எங்கு பார்த்தாலும் ரோடுகள் இல்லாமல் காட்சியளிக்கின்றது. மண் திட்டைகளும் சேரும் செதறுமாக காணப்படுகின்றது. இதனால் நாகர்கோவில் மாநகராட்சியில் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு கஷ்டப்பட்டு பல்வேறு உயிர் சேதங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக ஆணையர் தலையிட்டு நாகர்கோவில் மாநகராட்சியை உடனடியாக சுத்தப்படுத்த வேண்டும், போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும், பொதுமக்கள் ஆபத்துகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். தேசிய மீன்வளக் கொள்கையை கைவிடக் கோரி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடற்கரை ஒழுங்காற்று மண்டல அறிவிப்பாணை, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கை ஆகியவற்றை எதிர்த்து பெருந்துறவு மீனவ கிராம கடற்கரையில் மீனவர்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கும் உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கும் கடற்கரையும் தாரவாத்து கொடுத்து பல ரசாயன தொழிற்சாலைகளை இந்த கடற்கரையிலே நிறுவுவதற்காக இந்த மீனவர்கள் அதற்கெல்லாம் இடையூறாக இருப்பார்கள் என்பதற்காகவே இந்த மீனவர்களை ஒட்டுமொத்தமாக கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிற இந்த சட்டத்தினை திரும்ப பெற கோரி கடலில் இறங்கி கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்ட அதிமுகவில் கோஷ்டி மோதல் காரணமாக 300க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டம் நடத்தினர். கட்சி பதவி கிடைக்காத நிர்வாகிகள் கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பு திரண்டு கோஷம் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியில் நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு பதவி வழங்காமல் புதிதாக வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். பட்டியல் வந்தது. அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது கடந்த நீலகிரி உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதகை ஒன்றியத்தில் பா. குமார் என்ற ஆளை அங்கே நியமிச்சிருக்காங்க ஒன்றிய செயலாளராக. அவர் கடந்த முறை தேர்தலில் உள்ள சட்டசபை தேர்தலில் நம்ம கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சு அவரை கட்சி விட்டும் பொறுப்பு விட்டு எடுத்தாங்க. அவர் ஊட்டி டவுனில் 30 ஆண்டமாக ஊட்டி டவுனில் இருக்கிறாரு. அவரை அங்கே ஒன்றிய செயலாளர் போட்டிருக்காரு. அதே நம்ம உதகை ஒன்றிய மக்களை யாரும் ஏற்றது இல்லை. ஊட்டி நகரத்தில் 30 வருஷமா இருக்காரு. அவரை அங்கே கவுன்சிலருக்கு போட்டிட்டு இருக்காரு. அவரை நம்ம குந்தா தொகுதியில் ஒன்றிய செயலராக போட்டிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இன்னொன்று நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த இப்போ இலக்கியணி மாவட்ட தலைவர் அவர் 7 வருஷம் திப்பவாத்தியார்னு அவர் 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவர் நேற்று பதவி வந்திருக்குது. இதை தலைமைக்கு எடுத்து நாங்கள் சொல்றோம். இதை தக்க விசாரணை பண்ணி இதுக்கு எங்களுக்கு நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு முடிவு வேணும்னு கேட்டு. நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் -10.5% வீழ்ச்சியடையும் என சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி -23.9% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் அண்மையில் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்து தனது கணிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் -5% சரியும் என்று கணித்த நிலையில் முதல் காலாண்டின் ஏற்பட்ட வீழ்ச்சியால் தனது கணிப்பை மாற்றி -10.5% மாற்றியுள்ளதாக ஃபிட்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான 2வது காலாண்டில் ஜிடிபி -9.6%, 3வது காலாண்டில் -4.8%, கடைசி காலாண்டில் -4%, ஒட்டுமொத்தமாக நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதாரம் -10.5% வீழ்ச்சியடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் இன்னும் குறையாததாலும் மீண்டும் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு திருப்ப ஏராளமான சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளதாலும் இந்த நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதைக்கு திரும்பாது என ஃபிட்ச் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பனிப்பாறைகளில் மோதி கடலுக்குள் மூழ்கிய டைட்டானிக் கப்பலைப் போல
நாட்டில் உள்ள வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார சரிவு, சீன ஊடுருவல் அனைத்து பிரச்சினைகளும் மக்களின் கவனத்திற்கு வரும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அவர் கேட்க விரும்பியதை மட்டும் இனிமேலும் தொடர்ந்து கேட்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் போதிய இடவசதி இல்லாததால் சட்டமன்ற பேரவைக் கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் என சபாநாயகர் திரு ப. தனபால் தெரிவித்துள்ளார். அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரவைக் கூட்டத்திற்கு முன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொரோனா பரிசோதனை கட்டாயம் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பரோல் கோரிய விண்ணப்பங்கள் மீது முடிவெடுக்கவும் ஆலோசனைகள் வழங்கவும் சிறைத்துறையில் சட்ட ஆலோசகரை ஏன் நியமிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினர். பேரறிவாளனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு 90 நாட்கள் பரோல் கோரி தாயார் அற்புதம்மாள் வழக்கு தொடர்ந்தார். இறுதியாக பேரறிவாளனுக்கு வழங்கிய பரோல் கடந்த ஜனவரியில் முடிந்ததால் 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் பரோல் கேட்க முடியும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கரூர் தனியார் கேபிள் டிவி ஆபரேட்டர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து நிவாரணம் கேட்டு அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் கேபிள் டிவி நிறுவனத்தில் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்த வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி நேற்று அதே பகுதியில் கேபிள் லைனில் வேலை பார்க்கும்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அதே இடத்தில் உயிரிழந்தார். அவரது உடல் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரது உறவினர்கள் காந்தி கிராமம் பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் நகராட்சி பகுதியில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சக்தி கணேஷ், திருச்செங்கோடு கோட்டாட்சியர் திரு மணிராஜ் ஆகியோர் வழங்கினர். பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள ஆண்டிக்காடு, பள்ளிப்பாளையம் பஸ் நிலையம், அக்ரஹாரம் மற்றும் குமாரபாளையம் நகராட்சியில் கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையாளர், குமாரபாளையம் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக காண்போம். மதுரை விமான நிலையத்தில் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள், தீயணைப்புத்துறை வீரர்கள், தமிழக போலீசார் இணைந்து விமான நிலையத்தில் கடத்தல் சம்பவங்களை எவ்வாறு தடுப்பது, பயணிகளை எவ்வாறு மீட்பது போன்ற ஒத்திகை மேற்கொண்டனர். தீவிரவாதிகளால் ஆம்புலன்ஸ் வேனில் கடத்தப்பட்ட பயணிகளை பாதுகாப்பு படை வீரர்கள் மீட்பது, தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற செயல்முறை ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு ஊழியர் கணேசன் கொலை வழக்கில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சின்னையாபுரம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் SP பட்டேல் சாலை மற்றும் மகாத்மா காந்தி சாலை சிக்னல் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். சென்னை ராயபுரத்தில் 3 வயது சிறுமியை கடத்திய மர்ம நபரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் மர்ம நபர் ஒருவர் குழந்தையை அழைத்துச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ராயபுரம் ரயில் நிலையம் அருகே தற்காலிக குடியிருப்பில் தங்கி கொத்தனாராக வேலை பார்த்து வரும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பப்ளு என்பவரின் 3 வயது மகள் மாயமானது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராவின் காட்சிகளை வைத்து தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் தெற்கு ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வன்னியர்புரம் மலை கிராமத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள் நியமனம் குறித்து விவாதிக்கப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் திரு என் சுந்தரமூர்த்தி முன்னிலையில் கடலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு ராஜராஜன் தலைமையில் ஆலோசிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கார்த்திகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் குறைந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவரும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்பட்ட பிறகே அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தபடி சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுக்கோட்டை தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகம் முன்பு CITU இணைப்பு நலவாரிய சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. அப்போது கொரோனா நிவாரண நிதியை தகுதியுள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நிலத்தகராறு காரணமாக இளம்பெண் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். முக்காணி வள்ளுவர் தெருவை சேர்ந்த முருகேசனுக்கும் அவருடைய சகோதரியின் கணவரான தங்கராஜுக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இதில் தங்கராஜின் மகன் மாரியப்பன் முருகேசனின் மகள் கனகாவை கத்தியால் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதை தடுக்க வந்த கனகாவின் சகோதரிக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை அருகே மகளிர் சுய உதவிக் குழுக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். செந்துறை, மணக்காட்டூர், குறும்பப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலம் வங்கியில் கடன் பெற்றுத் தருவது வழக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன் சுய உதவிக் குழுக்கள் மூலம் வாங்கிய 20 லட்சம் ரூபாயை சிலர் வங்கிகளில் கட்டாமலேயே மோசடி செய்ததாக போலீசாரிடம் புகார் செய்யப்பட்டது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்டதாக ஸ்டார் ஐஸ்வர்யா என்ற தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த சக்திவேல், ஜெயலட்சுமி, சிவகாமி, பாஸ்கரன், புஷ்பலதா ஆகிய 5 பேரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வயது முதிர்வால் உயிரிழந்த கோயில் காளைக்கு கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தி அடக்கம் செய்தனர். ஆவிச்சிப்பட்டி எட்டிக்குளம் ஐயனார் கோயில் காளை வயது முதிர்வால் இறந்தது. இதையடுத்து பெரிய மந்தையில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்ட காளைக்கு மேளதாளம் முழங்க பெண்கள் கும்மி அடித்து மலரஞ்சலி செலுத்தி சடங்குகள் செய்து அடக்கம் செய்தனர். திருப்பத்தூரில் டிவி ஷோரூமில் கொள்ளையடித்த 10க்கும் மேற்பட்டோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அங்குள்ள தனியார் கல்லூரி அருகில் அமைந்துள்ள டிவி ஷோரூமில் கடந்த 4ஆம் தேதி பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பணம், செல்போன் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த திருப்பத்தூர் டிஎஸ்பி தங்கவேல் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஆந்திராவை சேர்ந்த சதீஷ், திருப்பத்தூரை சேர்ந்த மாதேஷ், ராகவேந்திரன், வீரமணி, விஸ்வா, சுதாகர் உள்ளிட்ட 11 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 30 செல்போன்கள், 9,80,000 ரூபாய் ரொக்கம், 2 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூரில் மசூதி கட்டுமான பணியின் போது மின்சாரம் தாக்கி 2 உயிரிழந்தனர். இஸ்மாயில்பேட்டையில் பழமை வாய்ந்த மசூதியின் மேல் தளத்தில் கடந்த 1 மாதமாக கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. கட்டுமான பணிக்காக கம்பி ஒன்றை மேல் தளத்திற்கு எடுத்து சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்கம்பியில் உரசியதால் மின்சாரம் பாய்ந்து பாரதி மற்றும் பிலால் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பாண்டியன் என்பவர் காயங்களுடன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தியாளர் ஒருவரின் முகக்கவசத்தை அகற்றுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டது ஊடகங்களில் பெரிய செய்தியாக மாறியுள்ளது. வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற சந்திப்பின் போது ராய்ட்டர்ஸ் செய்தியாளர் ஜெஃப் மேசன் அதிபர் டொனால்டு ட்ரம்பிடம் கேள்வி ஒன்றை கேட்டார். அந்த கேள்வி சரியாக புரியவில்லை என தெரிவித்த ட்ரம்ப் முகக்கவசத்தை அகற்றிவிட்டு கேள்வி கேட்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இருப்பினும் முகக்கவசத்தை அகற்ற மறுத்த செய்தியாளர் மேசன் வேண்டுமானால் உரத்த குரலில் கேள்வி கேட்பதாக தெரிவித்து அதன்படி கேள்விகளை கேட்டார். அதை அதிபர் ட்ரம்பும் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சந்திப்பில் மற்ற செய்தியாளர்கள் 2 பேர் முகக்கவசத்தை அகற்றிவிட்டு கேள்விகளை கேட்டனர். அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகள் தெளிவாக புரிந்ததாக அதிபர் ட்ரம்ப் அவர்களை பாராட்டினார். முகக்கவசத்தை அகற்ற அதிபர் வேண்டுகோள் விடுத்தது அமெரிக்க ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக மாறியுள்ளது. இனிவரும் உலக செய்திகள் வேகச் செய்திகளாக காண்போம். ஆஸ்திரேலிய சீன உறவுகள் மோசமடைந்து வரும் நிலையில் 2 செய்தியாளர்களை ஆஸ்திரேலியா திரும்ப பெற்றுள்ளது. சீனாவில் பணியாற்றி வந்த ஆஸ்திரேலிய செய்தியாளர் ஒருவரை அந்நாட்டு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன் கைது செய்தது. இதையடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ABC மற்றும் AFR நிறுவனங்களின் செய்தியாளர்கள் 2 பேர் சீனாவை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டது. இதனால் செய்தியாளர்கள் இருவரும் ஆஸ்திரேலிய தூதரகங்களில் தஞ்சமடைந்தனர். பின்னர் இரு நாட்டு அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையின் இறுதியில் செய்தியாளர்கள் இருவரும் தாய்நாடு திரும்ப அனுமதி அளிக்கப்பட்டது.
கொரோனா வைரஸ் முதலில் எங்கிருந்து பரவியது என்பது குறித்து சுதந்திரமான விசாரணை தேவை என ஆஸ்திரேலியா வலியுறுத்தியதால் இரு நாட்டு உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் ஜோ பைடன் கொரோனா வைரஸ் பரவல், கருப்பினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து முக்கிய பிரமுகர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தொழிலாளர் நலச்சங்க பிரதிநிதிகள் மற்றும் ஆப்பிரிக்க அமெரிக்க மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோ பைடன் சாலைகள், பாலங்கள், விமான நிலையங்கள் போன்ற கட்டமைப்புகளை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றார். தொழில்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்த்து பல லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் ஜனநாயக கட்சி மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் கொரோனா வைரஸ் ஊரடங்கு விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் தொடங்கியுள்ளது. நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் பாலி தீவு பெரிய அளவில் சுற்றுலா வருவாயை ஈட்டி வந்தது. ஆனால் கொரோனா வைரஸ் ஊரடங்கு விதிகள் அமல்படுத்தப்பட்ட பின் அங்குள்ள புகழ்பெற்ற கடற்கரைகள் வெறிச்சோடின. வெளிநாட்டு பயணிகள் வருவது முற்றிலும் தடைப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஊரடங்கு விதிகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்களின் இயல்பான நடமாட்டம் தொடங்கியுள்ளது. இதற்கிடையே கொரோனா வைரஸ் பரவலின் 2வது அலையும் இந்தோனேஷியாவில் தொடங்கியுள்ளதாக மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சீனாவில் கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள் பீஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அதிபருடன் நிழற்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 4 பேருக்கு மக்கள் நாயகன் விருதுகளை வழங்கி அதிபர் பாராட்டினார். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். உள்நாட்டு மருத்துவ முறைகளையும் மேற்கத்திய முறைகளையும் இணைத்து கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து தயாரிக்கும் முயற்சிக்கு அதிபர் வரவேற்பு தெரிவித்தார். பெரு நாட்டில் மிகவும் அரிதான அரேபிய ஒட்டகம் ஈன்றுள்ள குட்டியை ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். ஐகா பாலைவனத்தில் சஹாரா ஒட்டகம் உள்ளிட்ட பிராணிகள் மிக அதிக எண்ணிக்கையில் வளர்க்கப்படும் நிலையில் அரேபிய ஒட்டகம் அரிதானதாகவே காணப்படுகிறது. இதனால் இந்த வகை ஒட்டகங்கள் குட்டி ஈனும் போது அது அப்பகுதி மக்களிடையே அதிசயமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தற்போது புதிதாக பிறந்துள்ள அரேபிய ஒட்டக குட்டிக்கு ஜுவானிட்டோ என பெயரிடப்பட்டுள்ளது. ஐகா பாலைவனத்தின் தட்பவெப்பநிலை அரேபிய ஒட்டகங்களுக்கு உகந்ததாக இருந்தாலும் இந்த ஒட்டகங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே வளர்க்கப்படுகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.